ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கேப்ப மாவு தோசை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வாரத்துக்கு குழந்தைங்களுக்கு சரி, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து ரெகுலராக அதை வந்து சாப்பிட வந்து கற்றுக்குவாங்க. சின்ன பசங்களுக்கு நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி கொடுக்குறத விட நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கேப்ப மாவுலேயே நம்ம வந்து தோசையோ இல்லை அடையோ இல்லை ஏதாவது ஒரு போண்டா இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தா தான் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த கேப்ப மாவுலாம் செய்கிற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க. இன்றைக்கி அந்த விதத்தில் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்ப மாவில் தோசை தான் செஞ்சுருக்கேன். கேப்ப மாவு தோசை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நம்ம வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக பசிக்கவும் செய்யாது, நம்ம சாப்பிட நிறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால கேப்ப மாவில் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து காய்கறிலாம் வந்து சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டாவே போதும், நமக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ட அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிலாம் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிச்சிடலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் வந்து கேப்ப மாவு எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 பேர்னால் 4 தோசை போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கூடவே 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கேரட்டை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சவுச்சவ் வந்து எடுத்திருக்கேன். சவுச்சவில் வந்து பாதி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கோஸ் எடுத்திருக்கேன். கோஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கட் பண்ணிட்டு அது தனித்தனியாக வந்துடும், அதனால் சீவுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே எடுத்திருக்கேன். கழுவி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் எதுவுமே வந்து திருப்பி கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே நாம் வந்து அந்த காய் சீவோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த காய் தான் சேர்க்கணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்மக்கிட்ட வந்து என்ன பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அப்புறம் பீக்கங்காய் இருக்குது பார்த்திங்களா, பீக்கங்காய், சொரக்காய், அந்த நீர்ச்சத்து காய்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, முள்ளங்கி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அந்த மாதிரி எல்லா காய்கறியுமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எந்த காய்கறியில் செஞ்சாலுமே இது வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் வந்து கோஸையும் அதே மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். கோஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அலசி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து திருப்பி அலச முடியாது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே சீவி எடுத்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தண்ணிலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரை இருந்தால் கீரை கூட சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை, அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்செடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் தண்ணி சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி பத்தலைன்னா நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுவே நம்ம வந்து பீக்கங்காய், புடலங்காய், முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்தோம்னா அதுலேயே வந்து நமக்கு நிறைய தண்ணி வந்து நிறைய கிடைக்கும். அப்படிங்கிற போது தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே பிசைஞ்சு அப்படியே சுடுற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு தண்ணி போதுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறமா தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ அடை மாதிரி சுடுறதா இருந்தால் நமக்கு வந்து அப்படியே தண்ணி சேர்க்காமல் சுட்டுக்கலாம். நான் வந்து தோசை மாதிரி சுட போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து நம்ம தோசை மாவை எப்படி பதத்துக்கு நம்ம வச்சுருப்போமோ அந்த மாதிரி, இட்லி மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தோசைக்கல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு மாதிரியே சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு மேலாப்பில் நம்ம வந்து மாவை ஊற்றி தேய்ச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இதே வந்து வெயிட் லாஸ்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நெய்யெல்லாம் சேர்க்காதீங்க, எண்ணெயும் சேர்க்காதீங்க. லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாம். இப்போ நார்மலாக சின்ன பசங்களாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற போது நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து போதுமானதாக இருக்கும். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நெய்யோ எண்ணெயோ மேலே சேர்த்துக்காமல் சாதாரணமாக சுட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நான் வந்து 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. ரொம்பவும் கறியிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, நம்ம தோசை சுட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தோசை வந்து பசங்களுக்காக சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன். பசங்க நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி தான் அரைச்சிருக்கேன். சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன். சட்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். நான் வந்து
வெங்காய சட்னி தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். வெங்காய சட்னி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம தோசையில் வந்து நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை, வேணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சட்னியில் வந்து வெங்காய சட்னியாக சேர்த்து சாப்பிட்டுட்டேன். இப்போ தோசை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம இந்த தோசை எடுத்துக்கலாம். சாதாரணமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான தோசை.